மேட்டுப்பாளையம் அருகே ஒரே பகுதியில் அடுத்தடுத்து தீ வைத்து எரிக்கப்படும் டூ வீலர்கள், பொதுமக்கள் பீதி. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள ஓடந்துறை ஏசு துரைசந்து பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார். இவர் சிசிடிவி கேமரா நெட்வொர்க்கிங் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகின்றார். கடந்த 14ஆம் தேதி காலை வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளார். பின்னர் தனது வீட்டின் முன்பு மோட்டார் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார். அப்போது அதிகாலையில் வீட்டின் முன்பு இருந்த வெடி சத்தம் போல கேட்டுள்ளது. அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக வெளியே வந்து பார்த்தபோது அவரது மோட்டார் பைக் மற்றும் அதே பகுதியில் வசித்து வரும் பெயிண்டரான தமிழ்ச்செல்வன் என்பவரது மோட்டார் பைக்கும் தீயில் எரிந்து கொண்டிருந்துள்ளது. பின் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் ஆனந்த்குமார் மோட்டார் பைக்கில் பற்றிய தீயை அணைத்துள்ளார். எனினும் தீ விபத்தில் 2 மோட்டார் பைக்குகளும் சேதமடைந்தன. தொடர்ந்து இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசாரில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே நேற்று அதிகாலை அதே பகுதியைச் சேர்ந்த பஞ்சர் கடையில் பணிபுரிந்து வரும் பரத் என்பவரது விலை உயர்ந்த மோட்டார் பைக் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பரத் புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்விரோதம் காரணமாக மோட்டார் பைக்குகள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒரே பகுதியில் அடுத்தடுத்த மோட்டார் பைக்குகள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.